டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். வயசுனா பெண்களுக்கு தைராய்டு 16 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து நான் பேசுகிறேன். பெண்களுக்கும் 16 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது தைராய்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் நான் சொன்னது தான், பூ பெய்த நாளில் ஒரு மாதம் அவங்க மென்சஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆகலையே, சரி 3 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறீங்க. லாஸ்ட்டில் வரலன்னொடனே கூப்பிட்டு வரீங்க. அப்போ தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது இருக்க காரணம் என்னன்னா, அதிகமான பால் கொடுக்கறது நல்லா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்க. அதே போல் முட்டையை கொடுக்கறது, காய்கறியெல்லாம் அதிகமாக கொடுக்காம இது மாதிரி மாவுச்சத்துள்ள அதிக பொருள் போண்டா வடை இதெல்லாம் கொடுத்து அதிகப்படுத்தும் போது அதனாலையும் வரும். எண்ணெய் பலகாரம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தைராய்டு வரும். 16 வயசு மேலே இருக்க பிள்ளைகளுக்கு அந்த மென்சஸ் வராமல் தெரியும் போது தான், அந்த அறிகுறியில் தெரியும் போது தான் நீங்கள் கூப்பிட்டு இது என்னன்னு பார்க்கும்போது தைராய்டாக மாறுது. தைராய்டு வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க, சளி பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. அந்த சிம்டம் சளி பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக தெரியும் அவங்களுக்கு. அவங்களும் அப்படி தான் டயர்டாக இருப்பாங்க. ஏதோ போயிட்டு வந்தோம் உட்காந்தா ஒரு மாதிரி உட்காந்தே இருக்கலாம், சோம்பேறியாக இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தைராய்டு இருக்கு எப்படின்னா உப்பும் அதே மாதிரி தான் காரணம். தைராய்டு சாப்பிட்றவங்களுக்கு உப்பையும் எப்படி சாப்பிடணுன்னு இருக்குது. அது இந்த ஒரு இது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டா எக்ஸசைஸ் இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு தைராய்டு போகும். எப்படின்னா, கல்லுப்பு எடுத்துக்கணும் நல்லா, கெமிக்கல் இல்லாமல் இது கவரில் உள்ள கல்லுப்பை எடுக்கக்கூடாது. சாதா மூட்டையில் வரும், அதை வாங்கி எங்கே கிடைக்கும், லூஸில் கிடைக்கிற உப்பை கல் உப்பை வாங்கிக்கணும். அதே எவ்வளோ 3 கிலோ போடுறீங்கன்னா 3 கிலோ அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கணும். ரெண்டையும் இரும்பு சட்டியில் போட்டு வறுத்துட்டு முருங்கைக்கீரையை தனியாக பிரித்து எடுத்துடணும். அந்த உப்பை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ எந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும். அதே போல் கழுத்துக்கு எக்ஸசைஸ் செய்யணும். அப்படி திரும்பி அது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ இருந்தே அந்த தைராய்டு நல்ல எக்ஸசைஸ் செய்ய செய்ய தைராய்டு குறைஞ்சிரும். தைராய்டு வராது, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பின்னாடி வராமையும் நீங்கள் பாதுகாக்கலாம். வந்தவங்களுக்கும் இந்த உப்பை வறுத்து சாப்பிடும்போது கல் உப்பு கண்டிப்பாக கவரில் உள்ளது கிடையாது, அதாவது மூட்டையில் விற்கும். அந்த உப்பை தேடி தான் நீங்கள் வாங்கிக்கணும். அதே முருங்கைக்கீரை ரெண்டையும் சேர்த்து வறுத்து முருங்கைக்கீரையை ஒதுக்கிட்டு நல்லா இந்த உப்பை அப்பப்போ இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு 16 வயசுலேருந்து வராது. காய்கறிகள் நல்ல ஆயில் ஐட்டம் சாப்பிடாம நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு மெயினாக பால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பால் தயிர்லாம் குறைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தைராய்டே இருக்காது. அதில் மென்சஸ் கரெக்ட் ஆகும். ஒரு பொண்ணுக்கு மென்சஸ் வரலைன்னா ஃபஸ்ட்டு உணவு சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அடுத்த தைராய்டு. இதுதான் மெயினாக சொல்லுவாங்க, தைராய்டு இருக்குது இந்த பொண்ணுக்கு. அதே போல் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கழுத்தில் வீங்க ஆரம்பிக்கும், தொண்டை பேசும்போது குரல் கம்மியாகும். இதெல்லாம் உங்களுக்கு அறிகுறி. அப்போ நமக்கு நல்லா பாட்டு பாடினா பாட்டு பாடுவோமே, இப்போ வெளியே குரல் வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தைராய்டு சிம்டம். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்த்து என்னன்ட்டு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது இப்போ நான் சொன்னேன் உப்பை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா, முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த இதுலேயும் குறையும். அதேபோல் பால் கொஞ்சம் முட்டை இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். அப்போ ரொம்ப சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. யார் ஒருத்தவங்க முட்டையும் பாலும் அதிகமாக சாப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கும் தைராய்டு வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இது தைராய்டு குறையதை நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம்.